ஹே காய்ஸ், இன்னைக்கு ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மில்க் மைட்னு சொல்லுவாங்க. இது கடையில் வாங்குனீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இதை வீட்டிலையே 3 இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு கடாயிலையோ இல்லைன்னா பேன்லேயோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. மில்க் எல்லோ கலரில் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இது போல் பொங்கி பொங்கி வரும். கலரி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இது வந்துட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் தான் லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்திருக்கும். இது நல்லா கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுமே மில்க் ஒயிட் கலரில் நல்லா பொங்கி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் இதை ஸ்லோவில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோடா மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் இந்த மில்க் கொதிச்சப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா நான் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் கலர்லேயே இருக்கும். டேஸ்ட்டுமே கண்டென்ஸ் மில்க் டேஸ்ட்லேயே இருக்கும். இது கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்காக நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம கண்டென்ஸ் மில்க் ரெடியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே திக்காக கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட மில்க் மைட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நான் ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கண்டென்ஸ் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட கண்ணாடி பவுல்லாம் இல்லைனா நீங்கள் நார்மல் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரியே கண்டென்ஸ் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 1/2 லிட்டர் பால்லையே எனக்கு 50 கிராம் கிட்ட மில்க் மேட் கிடைச்சிது. இதே போல் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.